ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜிகே பார்த்துட்ருக்கோம். என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம். அதில் வந்து லாஸ்ட் சாப்டர் நம்பர் 10 பார்க்குறோம். 6th ஸ்டாண்டர்டோட ஜிகேயோட லாஸ்ட்டு சாப்டர். ஸோ இதில் என்ன ஜிகே ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயன் பில்லர். ஸோ அயன் பில்லர் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அயன் பில்லர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மெஹ்ராலி டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அயன் பில்லர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அயன் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கில் ஆஃப் இந்தியன் கிராஃப்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த அயன் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் மேட் அப் ஆஃப் அயன். அதோட ஹைட் வந்து 7.2 மீட்டர், வெயிட் வந்து 3 டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் அபவுட் 1500 years ago அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? ராஜாஸ், நிறைய கிங்டம் பற்றி, ராஜாவை பற்றி, அவங்களோட சக்ஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் அயன் பில்லரில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, சந்திரகுப்தாஸ், ஓகே, சந்திராஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அயன் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் ஆயும் இன்னும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் வந்து அந்த பில்லர்லாம் வந்து நார்மலாக வந்து ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்தூபா அப்படின்றது என்னென்னா மவுண்ட், ஓகே, ஒரு மணல் மேடு அப்படின்னு அர்த்தம். ஸ்தூபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்தூபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா அதோட சென்டரில், அதாவது ஆர்ட் ஆஃப் த ஸ்தூப்பாவில் வச்சுருப்பாங்க. சரி, எதுக்காக வச்சுருக்காங்க, என்ன அதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த ஸ்தூபாஸில் இருக்கிற இந்த ஸ்மால் பாக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டீத்து, போனு, ஆஷஸ்ஸு, அதாவது புத்தா as well as அவங்களோட ஃபாலோவர்ஸோட டீத்து, போன், ஆஷஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண சில ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, காயின்ஸு எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெலிக் கேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்தூபாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தூபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி, அதாவது இந்த கோபுரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பல அடுக்கு கோபுரம்லாம் இருக்கும், அந்த மாதிரி லேயர் மாதிரி ஸ்தூபாஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. அது எதில் கட்டாங்க அப்படின்னா மட் பிரிக்கு ஆர் பேக்கடு பிரிக்கு. ஓகே, சரி, செங்கல்லால் கட்டப்பட்டது, அதாவது நார்மல் செங்கல் அப்புறம் சுட்ட செங்கல், இதில் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்தூபாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு ஸ்டோன் ஸ்லாப், அதாவது வந்து ஒரு கல்வெட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்தூபாஸை சுற்றி பார்த்துருக்கோம், நிறைய பாத் மாதிரி வந்து லே அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த பாத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதக்ஷிணா பாதா அந்த பாத்தோட நேமு. ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெயிலிங்ஸும் இருக்குது, நிறைய வந்து நடைபாதைகளும் இருக்குது. ஆஸ் வெல் as வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸுக்கும் கேட்வேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிவோட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அந்த ஸ்தூபாஸ் சுற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்தூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேக்னிஃபிகன்ட் ஸ்தூபா விச் வாஸ் எக்ஸிஸ்டட் இன் தி அமராவதி. அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்னிஃபிகன்ட் ஸ்தூபா ஒன்று அமராவதியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சில ஸ்தூபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்விங், டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 2000 years ago இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்தூபா வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சியில் இருக்குது, மத்திய பிரதேஷ். ஓகே, சாந்தி ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஞ்சியில் இருக்கிற ஸ்தூபா வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்தூபா இன் த வேர்ல்டு, மத்திய பிரதேஷில் இருக்குது. சரி, சில ஸ்தூபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஸ்தூபாஸை ஃபாலோ பண்ணி இன்னும் சில விஷயங்கள் வந்தது, அதாவது டெம்பிள்ஸ் வந்தது. டெம்பிள்ஸ் வித் ரூம், கர்ப்பகிரகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸ்தூபாஸ் மாதிரியே தான், அதை பேஸ் பண்ணி தான் வந்து டெம்பிள்ஸோட கர்ப்பகிரகங்கள்லாம் வந்து வடிவமைச்சாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கோபுரங்கள் வச்சாங்க. சரி, நிறைய டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் நிறைய கட்ட ஆரம்பித்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு அசம்பிளிஸ், ஒரு கூட்டம் கூடுறதுக்காக மண்டபம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டோன் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மகாபலிபுரம் ஆஸ் வெல் as ஐஹோலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கற்கோயில்கள் மகாபலிபுரத்துலேயும் ஐஹோல்லையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்லி டெம்பிள்ஸ் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இன்னும் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிட்டர்கான் யூபியில் 1500 years ago கட்டப்பட்ட ஒரு டெம்பிளும், துர்கா டெம்பிள் ஐஹோலில் 1400 years முன்னாடி கட்டப்பட்ட ஒரு டெம்பிளும் ஃபேமஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டவர், கோபுரம் மேலே இருக்கும்,
ஸோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற பகுதி தான் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஷிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் ஃபைனஸ்ட்டு ஸ்டோன் டெம்பிள்ஸ் வந்து மகாபலிபுரத்துலேயே ஐயோல்லேயே இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துலேயே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் கோபுரம், அதாவது 1 லேயர் 2 லேயர் 3 லேயர்ஸ். அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கோபுரமும் இருக்கும். அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓட்டையில் ஒரு சின்ன ரூம் மாதிரியும் இருக்கும். இங்கேருந்து பெருசாக பார்க்கும்போது சின்னதாக இருக்கும் ஓட்டை, பட் ஆனால் ஒரு ஆள் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த சைஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஜெயினா மோனாஸ்ட்ரிஸ், அதாவது ஜெயின துறவி மடங்கள் வந்து கட்டப்பட்ட ஆரம்பித்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோனாஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து 2 ஸ்டாரி பில்டிங், அதனால் 2 அடுக்கு பில்டிங்காக அதை கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அஜந்தா பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில எபிக்ஸும் அந்த காலகட்டத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தமிழ் எபிக் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் கம்போஸ்டு பை இளங்கோவடிகள் 1800 வருஷத்துக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் கோவலன், மாதவி அண்ட் கண்ணகி. இவங்க 3 பேரை பற்றின கதையை தான் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு 2வது தமிழ் எபிக், அப்போதைக்கு இருக்கிற ஃபேமஸ் தமிழ் எபிக் எதுன்னு பார்க்கணும், மணிமேகலை. சித்தலை சாத்தனார் எழுதினது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் எபிக் லைக் சிலப்பதிகாரம். சரி, இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் describes the story of the daughter of கோவலன் அண்ட் மாதவி. ஸோ மாதவி அண்ட் கோவலனோட டாட்டரை பற்றின ஒரு கதையை சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரைட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அப்போதைக்கு இந்த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா காளிதாசா. ஸோ இவர் வந்து அவரோட கதைகள் எல்லாமே வந்து எபிக்ஸ் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் ஓகே சில ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து புராணாஸ் அப்படின்னு சொல்கிறது. புராணா அப்படின்னு இருக்க என்ன மீனிங் அப்படின்னா ஓல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ புராணங்கள் மெயினாக எதை சொல்லும் அப்படின்னா, எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, கடவுள் அண்ட் அதாவது ஆண் கடவுள் பெண் கடவுளை பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் வந்து புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புராணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் வெர்ஷனில் எழுத ஆரம்பித்தாங்க. சரி, அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான 2 பெரிய எபிக் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒன்று மகாபாரதா, இன்னொன்று ராமாயணா. மகாபாரதா வந்து பார்த்தீங்கன்னா டு கெயின் அ கண்ட்ரோல் ஆஃப் த த்ரோன் ஆஃப் த குரஸ், அதாவது இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இந்த மகாபாரத போரே வந்து மெயினாக நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் அஸ்தினாபுரத்தையும் குரஸையும் 2த்தையும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அந்த போரே நடந்ததாக சொல்கிறாங்க. இட் வாஸ் அபவுட் 1500 years ago. ரெண்டுமே வந்து, அதாவது மகாபாரதா அண்ட் புராணா வந்து போத் வாஸ் கம்பைல்டு பை வியாசர் தான் வந்து 2த்தையும் எழுதுறதா சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வால்மீகி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஆத்தர் ஆஃப் ராமாயணா தட் வாஸ் ரோட் இன் சான்ஸ்கிரிட்டில் ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில நார்மல் பீப்புளோட கதைகளும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கதைகள், போயம், சாங்ஸ்லாம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஜட்டாகாஸ் அண்ட் பஞ்சதந்திர கதைகள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். சரியா, ஜட்டாகாஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை பஞ்சதந்திராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஜட்டாகா. ஓகே, ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஜட்டாகாலேருந்து எடுத்த சில ஸ்டோரிஸ், அதாவது அந்த கம்பைலேஷன். ஓகே, இந்த பேர் தான், அந்த கம்பைலேஷன் பேர் தான் ஜட்டாகா. அதுலேருந்து எடுத்த சில ஸ்டோரிஸை வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, சில ஸ்தூபாஸ்லேயும் அஜந்தா பெயிண்டிங்ஸ்லேயும் காமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரியபட்டா. இவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன் as well as astronomer. ஸோ ஆரியபட்டியம் அப்படின்ற ஒரு புக்கை அவர் எழுதினார், சான்ஸ்கிரிட்டில் எழுதினா சொல்கிறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் இன்னும் சில ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன்ஸ் as well as astronomers எடுத்திருக்காங்க. வராஹி மிஹிரா, பிரம்மகுப்தா அண்ட் பாஸ்கராச்சாரியா. இவங்களும் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரானமர்ஸ் லைக் ஆரியபட்டியா. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் வந்து அந்த 0 அப்படின்ற சிம்பிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் இந்த 0 வச்சு அந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரப்ஸ் as well as யூரோப்லேயெல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் ரோமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் கவுண்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் 0 இல்லாமல் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா அப்படின்னு போகும்போது
அது வந்து ஒன் ஆஃப் த வெல் நோன் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். ஓகே, ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு ஹெல்த் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒன் ஆஃப் த சிஸ்டம். அதில் 2 ஃபேமஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து சரகா, இன்னொன்று வந்து சுஷ்ருதா. 2 பேர் வந்து ஃபேமஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இன் ஹெல்த் சயின்ஸ், அதாவது ஆயுர்வேதா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரக் சமீதா, இது வந்து பார்த்தீங்கன்னா விச் வாஸ் ரிட்டன் பை சரக். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த புக் ஆஃப் மெடிசன். இன்னொன்று சுஷ்ருத சமீதா, அது வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் ரிட்டன் பை சுஷ்ருதா. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண பற்றிலாம் அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சரக் சமீதாவில் வந்து மெடிசன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. சுஷ்ருதா சமீதாவில் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸும் வந்து ஃப்ரம் சாப்டர் 1 to 10 வரைக்கும் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸில் ஜிகே ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை நிறைய பார்க்க போகிறோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி. ஸோ சஜஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்களோட சஜஷன் வந்து கொடுங்க, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ இட் வில் பி பெட்டர் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அதனால தான். Okay, thank you for watching my video. Thank you, bye.